அரசியலில் தான் எவ்வளோ மாற்றங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கங்களேன். அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தார். அதிமுக விலகின பிறகு அதிமுக விலக்கப்பட்ட பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து இணைஞ்சார். பல்வேறு ஆண்டுகள் வந்து அதில் பயணித்தார். இந்த நிலையில் தான் திடீர்னு வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த கூட்டணியில் தொடர விரும்பல அப்படின்னு. அது தொடர்ந்து அதே நாளில் வந்து சிஎம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் சந்தித்து பேசினார். இந்த நிகழ்வு ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா, அவர் திமுகவில் இணைவாரா, அதாவது திமுக கூட்டணியில் இணைவாரா அப்படிங்கிற தகவல் எழுச்சி அவரோட பேசும்போது கூட பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அரசியலில் எதுவும் நடக்கலாம், இது நிரந்தர நண்பன் நிலை பார்க்கணும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருந்தார். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு கருத்தை வந்து அவர் திருத்தியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சரை சந்தித்தது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. முதலமைச்சர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் சந்தித்து பேசியிருக்கேன். இது அரசியல் பண்பாடு உள்ள ஒரு விஷயம். மற்றபடி கூட்டணி கட்சியில் சேர்வதா என்பது வதந்தி பரப்புகிறாங்க. ஏன்னா திமுகவில் சேர்வதா சொல்லி வதந்தி பரப்புகிறாங்க, கூட்டணி சேர்வதா வதந்தி பரப்புகிறாங்க. தேர்தல் சம்மந்தமான கூட்டணிகள் சம்மந்தமாக நாங்கள் எதுவுமே சிந்திக்கலை. நாங்கள் எங்கே இருந்தாலும் ஜெயலலிதாவுடைய பிள்ளைகளாக தான் இருப்போம், ஜெயலலிதா வழிபடி தான் நடப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது ஒரு யோசிக்கும் விஷயமா இருக்குது. ஏன்னா அன்றைய தினம் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு, தற்போது ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. ஏன்னா தேர்தலை மையப்படுத்தி இந்த தேர்தலுக்கு 6-7 மாதங்கள் இருப்பதனால வந்து பொறுத்திருந்து தகவல் தெரிவிக்கலாமா சொல்கிறாரா இல்லையா, தாவேக்காவுடன் இணைகிறாரா அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஆகவே வந்து அவர் தாவேக்காவுடன் இணைகிறாரா, திமுகவுடன் இணைகிறாரா, ஒரு பட்டிமன்றமே நடந்த போதிலும் பன்னீர்செல்வம் தற்போதைய நிலைப்பாடு என்பது என்ன பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலை பற்றியோ கூட்டணியை பற்றியோ சிந்திக்காத நிலையில் தன்னுடைய அரசியல் பயணத்தை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் எனக்காரன். நன்றி.